இந்த ஆள் அவர் நாட்டு பிரசிடென்ட்டை கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட போன்ல ஒரு பட்டன் அழுத்துறாரு. உடனே ஒரு ரூம்குள்ள இருந்து ஃபேன் ஓட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னல்ல இருக்க ஸ்கிரீனும் நவுற ஆரம்பிக்குது. பாடி கார்டா நின்று இருந்த ஒரு ஆளு இதை பாத்துடுறான். உடனே அவனோட டீம்ல இருக்க ஒரு ஆள்கிட்ட சொல்லி அங்க யார் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றான். அந்த ரூம்ல யாரும் இல்ல, ஃபேன் தான் ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுடுறாங்க. அடுத்ததா இந்த கில்லர் அவனோட போன்ல இருந்த ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல இந்த ஸ்னைப்பரை மறைச்சு வச்சிருப்பான். அந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இந்த ஸ்னைப்பரை போனாலே கண்ட்ரோல் பண்ணி பிரசிடென்ட்டை கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். அந்த இடமே உடனே பரபரப்பா மாறிடுது. அந்த பாடி கார்டு எங்க இருந்து புல்லட் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவன் அங்க போகாம ஒரு ஆள் மட்டும் வினோதமா அங்க நடந்த விஷயத்தை பார்த்து பயப்படாம பிரசிடென்ட்டை நோக்கி ஓடி வரான். இந்த பாடி கார்டு அவனை பிடிச்சி தனியா கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு லேடி கூட்டத்துக்கு நடுவுல இருந்து நடந்து வரா. அவ கையில வச்சிருந்த அந்த பேக்கை ஸ்டேஜ் கீழே வீசிடுறா. யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அவனோட கேமரா வாங்கி செக் பண்ணி பார்த்தா அந்த லேடி வந்து பாம்பு வீசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த பாடி கார்டுக்கு அங்க பாம்பு வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருது. அவன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதுக்குள்ள அந்த பாம்பு வெடிச்சிருது.